இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளமாக அமைந்த ஒரு பாடல்னா பைசன் படத்து பாட்டு இல்லையா? எப்படி அமைஞ்சது நிவாஸ் பிரசன்னா இசையில் அந்த வாய்ப்பு? அது ஒரு க்யூட்டான ஒரு இன்சிடென்ட் தான் சார். இந்த ட்ரெண்டிங்கான டைம்லேயே வந்து பிஹைண்ட் வுட்ஸில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து நான் இண்டிபெண்டன்ட் சாங் ஒன்று பண்ண போகிறேன், ரிலீஸ் பண்ண போகிறேன், அதுக்கு திங்க் மியூசிக்கில் யாராச்சும் லிங்க் நான் கொடுங்க சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சந்தோஷ் நம்பர் தரேன் திங்க் மியூசிக்கில், பட் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார், நீங்கள் மெசேஜ் போடுங்க, இந்த மாதிரி சத்யன் சிங்கர்னு போடு, இந்த மாதிரி பேசணும் போடுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னா பேசுங்க, பட் அவர் சொல்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நம்பர் வாங்கிட்டு மெசேஜ் போட்டேன், ஹாய் ப்ரோ திஸ் இஸ் சத்யன் சிங்கர்னு போட்டோன்னே அவர் உடனே வந்து ஒரு ஸ்மைலி போட்டு அனுப்பிச்சார். அமைச்சிட்டு உடனே கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே இருந்தார். ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க கேட்டேன். சத்யன் பேச சொன்னேன். தெரியும் ப்ரோ, இந்த டெலிபத்தியானுங்கிறாரு என்கிட்ட. டெலிபத்தியா வாட் இஸ் தட்னு கேட்டேன். நான் இல்லை இப்போ தான் உங்களை பற்றி நான் மாரி செல்வராஜ்கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் வெளியே காரில் ஏற நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுறீங்க அப்படின்னு. என்ன ப்ரோ? இல்லை பைசன் படத்தில் ஒரு சாங் இருக்குது, உங்களை ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சாங் ரொம்ப நாளாக சிங்கர்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தோம். அதாவது இந்த ரோஜா ரோஜா ட்ரெண்ட் ஆனதுனால மழைத்துளி பாட்டு நான் பாடினதும் ட்ரெண்ட் ஆச்சு ஒரு வீடியோவில். அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ இந்த வாய்ஸ் செட் ஆகும்னு நான் மாரிக்கிட்ட சொன்னேன். மாரியும் வந்து நிவாஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. மாரி சார் வந்து சரி சத்யன் என்ன தெரியுமா, அவரோட படத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், என் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்லாம் போட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பற்றி நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் அவர் நோட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும் அவர் என் படத்துக்கு கூட கமெண்ட்லாம் போட்டிருக்காரு. சரி நான் நிவாஸ்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன். நிவாஸையும் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நிவாஸும் கால் பண்ணும்போது அண்ணா ஒரு சாங் ட்ரை பண்ணலாண்ணா அப்படின்னு சொன்னான். ஓகேன்னு ட்ரை பண்ணோம். என்னோடய ஸ்டுடியோலேயே நான் சும்மா சாம்பிள் பாடி அனுப்பிச்சேன். நீங்கள் தான் பாட போகிறீங்க சாங், நீங்கள் வாங்க நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம் சொல்லி அந்த சாங் பாடணும். அப்போ கூட ஒரு ஃபீமேல் ஒரு ஆலாபன மாதிரியும் ஒரு ஆராரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, வேண்டாம் ஃபுல் சாங்கும் சத்தியம் சாங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி அமைஞ்சது தான் ஒரு பாட்டு பைசன்.